ஒருவர் ஒரு வங்கியில பணம் எடுத்துட்டு வந்திருக்காரு. பணப்பெட்டிய பின்னால மாட்டியிருக்காரு. டூ வீலர்ல வேகமா செல்லும்போது வண்டியோட அதிர்வால அந்த பெட்டி லேசா திறந்துருது. 100 ரூ. 10 நோட்டுகள் கொண்ட ஒரு கட்டு கீழ விழுந்துருது. அது தெரியாம அந்த நபர் வண்டிய வேகமா ஓட்டியிருக்காரு. கீழ விழுந்த வேகத்துல 100 ரூ. 10 நோட்டுகளும் கொண்ட அந்த கட்டிலிருந்து ஒரு ரூ. 10 நோட்டு மட்டும் விடுபட்டு காத்துல பறந்து சிறிது தூரம் போயிருது. அந்த ஒற்றை ரூ. 10 நோட்டு இருந்த வழியில ஒருவன் வரான். இந்த நோட்ட கண்டதுமே இன்னைக்கு நான் அறிமுகத்தில் விழிச்சிருப்பேனோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஒத்த ரூபா நோட்டு எடுத்துட்டு போயிட்டு ஹோட்டலுக்கு போய் இட்லி காஃபி அப்படின்னு நல்லா சாப்பிட்றான். மீதி 99 ரூ. 10 நோட்டுகள் கொண்ட ஒரு கட்டு விழுந்த இடத்துலயே கிடக்குது. அந்த வழியாக இன்னொருத்தன் வந்திருக்கான். இந்த நோட்டை பார்த்ததுமே எடுக்கிறான், பரபரன்னு என்றான். 99 நோட்டுகள். மீண்டும் மீண்டும் பலமுறை என்றா அதே 99 நோட்டுகள் தான் இருக்குது. என்னடா அது 99 நோட்டுகள் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்களே, அந்த ஒத்த ரூ. 10 நோட்டு இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்கும், நான் எப்படியா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அந்த ஒற்றை ரூ. 10 நோட்டை தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான். நான் அவனுக்கு கிடைக்கல. ரூ. 10 கிடைச்சவன் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு திருப்தியா போறான். 99 நோட்டுகள் கிடைச்ச அந்த மனுஷன் அதை அனுபவிக்காம இன்னமும் ஒரு ரூபாய்க்காக அல்லாடிட்டே இருந்திருக்கான். உலகத்துல பல பேர் இப்படித்தான் கிடைத்தவைகளை அனுபவிக்க தெரியாம கிடைக்காதவைகளை தேடி அலைந்து உடலும் மனமும் சோர்ந்து அல்லல் படுகிறாங்க.